ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 3 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இந்தியாவில் அரிசி விலையேற்றத்தை தடுக்க இந்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரத் அரிசி திட்டம். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ அரிசியினுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கு. அதாவது விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அரிசியை பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்னும் அதிகமாக ரேட்டு ஏறும்போது விற்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பதுக்கல் காரணமாக விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்திய அரசுக்கு இது ஒரு முக்கியமான கடமை. அதே போல் மாநில அரசுக்கும் முக்கியமான கடமை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே கூட அந்த வதந்தி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் அரிசியினுடைய தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பீதியை கலப்பி அரிசியினுடைய விலையேற்றத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா ஸோ ஏழை மக்களுக்காக பாரத் அரிசி அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது 1 கிலோ 1 kg பார்த்தீங்கன்னா 29 ரூபா இந்த பாரத் அரிசியினுடைய திட்டம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதே போல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாரத் ஆட்டா அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா கோதுமை தான் சொல்லுவாங்க. பாரத் ஆட்டான்றது கோதுமை. 27 ரூபா 50 காசு. ஆல்ரெடி இது 1 kg கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி கொடுத்துட்டே இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாரத் பருப்பு அதாவது வெள்ளை மூக்கடலை சொல்லுவாங்களே நம்ம பக்கம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 kg 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த பாரத் அரிசி, அதாவது 5 kg பேக் இருக்குது, ப்ளஸ் இல்லைன்னா 10 kg பேக் இருக்குது. எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 kg 29 ரூபா. ஸோ நீங்கள் இணைய வழியாகவும் ஆர்டர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா NAFED அப்படின்ற ஒரு அமைப்பும், அதே போல் NCCF அப்படின்ற 2 அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசினுடைய இந்த அரிசியை விற்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு. இது இணைய வழியாக கூட ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அரிசியினுடைய அந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது, குரங்கு அம்மை நோய் முதலில் தோன்றிய நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு குரங்கு அம்மை நோய் முதல்ல தோன்றுச்சு. ஃபஸ்ட்டு 1970 குரங்கு அம்மை நோய். இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இந்த குரங்கம்மை வந்த 7லேருந்து 14 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவலி இருக்கும், அதே போல் உடல் வலி இருக்கும், அதே போல் உடலில் தடிப்புகள் இருக்கும், உடலில் தடிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் காய்ச்சல் ஏற்படுத்தும் அதிகமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 21 பேருக்கு குரங்கம்மை நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கர்நாடகாவினுடைய பார்டர்ன்றதுனால நம்ம பார்டரில் செக் பண்ணி தான் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் செக் பண்ணி தான் இதை நாங்கள் கண்காணித்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரங்கம்மை, அதனால தான் இந்த குரங்கம்மை முதல்ல எங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு. அதனால தான் இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்தது, நாட்டினுடைய முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சி, டெல்லி தான் பாரத் மண்டபத்தில் தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகளாவிய வாகன கண்காட்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது தெற்கு ஆசியாவினுடைய டெட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கே தெரியும். இது பல முறை டிஎன்பிசிலும் கேட்டிருக்காங்க. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்டு இது பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் உற்பத்தி தொழிற்சாலை இருக்குது. அதாவது உங்களுக்கே தெரியும் ஃபோர்டு, அடுத்தது ஹூண்டாய், அடுத்து பார்த்தீங்கன்னா நிசான், BMW, இந்த மாதிரி நிறைய கார் உற்பத்தி தொழிற்சாலை சென்னையில் இருக்குது. அதனால தான், அதாவது ஆட்டோமொபைல்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதனால தான் தெற்காசியன் டெட்ராய்டு சென்னை. இது பல முறை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இவ்வளோ இருக்குன்னும் போது நிறைய இப்போது பூனே, மும்பையினுடைய சிட்டி பக்கத்தில் பூனே என்ற ஒரு தலைநகர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மாருதி, டொயோட்டோ, பெங்களூரில் டொயோட்டோ, இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் உற்பத்தி மையமாக இந்தியா இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த உலகளாவிய வாகன கண்காட்சி நடைபெறும். இதன் மூலமாக அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய மோடி அவர்கள், அதாவது வாகன ஓட்டுநர்களுக்கு 1000, அதாவது முதல் முறையாக 1000 ஓய்வு அறைகள் கட்டு போகிறாங்க. ஓய்வு அறைகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாரி ஓட்டுன்னு ஒருத்தர் வர்றாரு. இப்போ லாரி ஓட்டுன்னு வரும்போது அவர் ரொம்ப நேரமாக ஓட்டும்போது அவருக்கு தூக்கம் கலக்கத்தில் ஸோ ஆக்சிடென்ட் நடக்கும். தூக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கான ஓய்வு அறை கிட்டத்தட்ட நாட்டில் 1000 ஓய்வு அறை முதல்ல கட்ட போகிறது தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் தூங்கி எடுத்தவொன்னா அவர் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக லாரி ஓட்டுறது. இதன் மூலமாக நிறைய
விபத்துகளை தடுக்கலாம், உயிரிழப்பை தடுக்கலான்றதுனால முதல்ல 1000 ஓய்வறையை கட்ட போகிறதா பிரதமர் நரேந்திர மோடி இந்த உலகளாவிய வாகன கண்காட்சியில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். அதாவது குரங்கு அம்மை நோய் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அதே போல் அரிசி விளையாட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு அறிமுகப்படுத்தல அரிசியினுடைய பெயர் என்ன? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். அனைவரும் டிஎன்பிசியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.